எப்பாடி நாள் முழுக்க இப்படி வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்து தூங்குறது என்ன சுகமா இருக்கு. இந்த காலத்து பிள்ளைகளாம் ஒரு வேலை செய்ய மாட்டுக்கு. எப்படித்தான் தூக்கம் வருதுன்னே தெரிய மாட்டுக்குப்பா. எங்க வீட்டில் இருக்கிற சந்தியா பொழுதனைக்கு தூங்கிக்கிட்டே இருக்கா. இந்த சுவானியை சொல்லவே வேண்டாம். அவ 10 ஆனா கூட எந்திரிக்க மாட்டா. சரி நாம போய் தூங்குவோம். பத்து என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்து தூங்கிட்டு இருக்க? ஏட்டி கூறு கட்டும் மனசியலா, மணியை பாத்தியலா? மணி 9 ஆகுது டீ. போங்க டீ போய் தூங்குங்க. பச்சை நீ தானே சொன்ன அம்மாவை எதுக்கு படிக்க வைக்கல, அம்மா ஏன் படிக்கலன்றதெல்லாம் சொல்றேன்னு சொன்னல. இவ்வளவு சீக்கிரம் வந்து தூங்கிக்கிட்டு இருக்க? ஏட்டி கூறு கட்ட மனசியலா, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வேணாமாட்டி. நீ தூங்குற டைம்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியோ? போங்க டீ காலம்புற சொல்றேன். 9:30 மணிக்கு என்ன பத்து உனக்கு தூக்கம்? கதை சொல்றேன்னு சொல்லி ஆர்வத்தை கிளப்பி விட்டுட்டு நீ மட்டும் தூங்க போறியா? அதெல்லாம் முடியாது, நீ இப்ப சொல்லித்தான் ஆகணும். பாவம் சுவானி சவனியான்னு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. சொம்புல தண்ணி மொண்டு அவன் மூஞ்சில ஊத்தி கூட்டு வந்திருக்கேன் கதை கேட்க. நீ இப்ப கதை சொல்லிதான் ஆகணும், இல்ல தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்திடும் பாத்துக்க. அடி பாவி மனுஷெல்லாம் பேதியில போவா. ஏட்டி இப்படி பண்றியோ? ஒரு வயசானவள தூங்க கூட விட மாட்டீங்களே. கதை கேட்கறேன்னு சொல்லிட்டே உசுறு எடுக்கிறீங்களேட்டி. பாட்டி சொல்லு பாட்டி. சந்தியாக்கு மட்டும் ஏதோ ரகசியமா நிறைய கதைலாம் சொல்லியிருக்கா. நான் வந்திருக்கல, எனக்கும் சேர்த்து சொல்லு. அம்மா கண்ணுங்களா, தயவு செய்து போய் தூங்குங்கம்மா. பாட்டிக்கு நல்ல உறக்கமா வருது. பத்தே நீ மட்டும் தூங்குன, உனக்கு சொம்பு தண்ணி தான். எம்மா இவகிட்ட தூங்க முடியாது போல, சொல்லி தொலைக்கிறேன். அது ஒரு அழகான காலை நேரம். அப்போ ஒரு அழகான பொண்ணு உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அழகான பொண்ணா? ஏட்டி அது நான் தான் டி. ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி சரி யூ கண்டினியூ. இந்த அழகான பொண்ணோட 2 குழந்தைங்க இன்னைக்கு நாள் பள்ளிக்கூடம் போக போறாங்க. ஆனா அந்த 2 பொண்ணுங்களும் இன்னும் எழுந்து ரெடி ஆகவே இல்லை. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? இத்தனை நாள் பள்ளிக்கூடம் லீவு, சரி தூங்கட்டும்னு விட்டா நாள் பள்ளிக்கூடம் இன்னைக்கு இன்னும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காளே. இவங்க 2 பேருக்கு ஒரு காட்டு காமிச்சாதான் சரிப்பட்டு வரும். பத்து என்ன இது பார்க்க போன மாதிரி இருக்க? என்ன எங்க அம்மாவையே இப்படி போட்டு சாத்தி இருக்க? சேச்சே நான் அடிக்கல மாட்டோம்டி, சும்மா எழுப்பி விடலாம்னு போனேன், அவ்வளவுதான். ஆத்தாடி இந்த பத்து பயங்கரமான ஆளுதான். நாள் பள்ளிக்கூட போறாங்க, அடிக்கூடாதுன்னு பார்த்தா என்ன எல்லாம் மீறி போயிட்டு இருக்காளுங்க 2 பேரும். நாள் பள்ளிக்கூட போறீங்க, பார்த்து போயிட்டு வாங்க சரியா? என்னடி 2 பேரும் ஓடிட்டு இருக்கீங்க? காலம்பர சீக்கிரமா எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆக வேண்டாம்? பண்றது எல்லாம் வில்லத்தனம். அடிச்சா அழுவீலோ? பத்து என்ன அம்மா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரல? அவ அப்படி தாம்டி, ஒரு சொட்டுக்கு தண்ணி கூட வராது. ஆனா அழுகுற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்பாவி மாதிரியே இருப்பாட்டி. ஆனா அடி வாங்குறது பூரா அது பக்கத்துல நிக்கிற பத்தியா உங்க சித்திக்காரி, அவ தான் நல்லா அடி வாங்குவா. உங்க அம்மா இருக்காளே ஓவரா அடிச்சுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருப்பா. போங்கட்டி 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. அம்மா வாங்கி திங்க 1 ரூபா தாமா. இது வாங்கி தின 1 ரூபா வேணுமா? 1 ரூபா சம்பாதிக்க எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாடி? காசோட அருமை தெரியாம வளர்த்துட்டவங்கள. போங்கட்டி போய் படிக்கிற வேலையை பாருங்க. அம்மா 1 ரூபா மட்டும் தாமா. அங்க இருக்கிற பிள்ளைய நிறைய முட்டாயெல்லாம் வாங்கி தின்னுறாவ தெரியுமா? என்னட்டி முட்டாய் திங்கமா வெளியோட போறீங்க? போங்கட்டி வேலையை பார்த்துட்டு. பள்ளிக்கூட போய் படிக்க சொன்னா அங்க போற வர பிள்ளைய முட்டாய் வாங்கி திங்கிறது பார்த்துட்டு இருக்கீங்களோ? எம்மா பேத்தில போவா, இருட்டி தரேன். இந்தா 1 ரூபா. என்னட்டி என்னாச்சு? அதான் காசு கொடுத்துருமில்ல, எதுக்கு மறுபடியும் ஊழையிற? என்னம்மா 1 ரூபா தான் தந்திருக்கேன். அந்த பள்ளிக்கூடம் வந்ததும் அக்கா என்கிட்ட இருந்து இந்த 1 ரூபா புடிங்குக்குவா தெரியுமா? இன்னொரு 1 ரூபா தாமா. ஏட்டி என்கிட்ட எல்லாம் காசு கிடையாது, இந்த 1 ரூபா தான் இருந்துச்சு. மரியாதையை எடுத்துட்டு ஓடுறேன்னு சொல்லிட்டேன். ஆளுக்கு 50 பைசா எடுத்துக்கங்க சரியா? அம்மா இன்னும் 1 ரூபா தாயேன். ஏட்டி கொடுத்த 1 ரூபா பத்தலையோ? நான் கொடுத்த 1 ரூபால 10 முட்டாய் தருவாங்க. போங்கட்டி ஆளுக்கு 5 முட்டாய் வாங்கி தின்னுங்க போங்க. அட பத்து என்ன இது? எங்க அம்மாவுக்கு 1 ரூபா கொடுத்துருக்க, அது 1 ரூபா கூட இல்ல, 50 பைசா கொடுத்துருக்க. எங்க அம்மாவே பரவாயில்ல, நான்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது எங்க அம்மா 20 ரூபா 30 ரூபா தருவாவோ தெரியுமா? ஏட்டி கூறு கட்ட குரங்கு, அந்த காலத்துல எல்லாம் 1 ரூபாய்க்கு 10 முட்டாய் தருவாவோ தெரியுமா? என்ன 1 ரூபாய்க்கு 10 முட்டாயா? அதெல்லாம் ஒரு காலமட்டி. சரி இப்பயும் அப்படியே இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தா இருக்கிற முட்டாய் விற்கிறவெல்லாம் போய் பிச்சை எடுக்க வேண்டியதாம் டி. போங்கட்டி 2 பேரும் போய் படிக்கிற வேலையை பாருங்க சரியா? என்ன இது கொரட சத்த மாதிரி கேக்கு? எட்டி சந்தியா என்ன இது? பாட்டி என்ன இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காவோ? பத்து ஏட்டி என்னடி இது? கதையை முழுசா சொல்லாமலே தூங்கிட்டாவோ? தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சிலே ஊத்திடுவோமா? தண்ணியெல்லாம் ஊத்தி விட்டுறாத டி, எழுப்பி பாப்போம். பாட்டி
பத்து எந்திரி. ஏட்டி என்ன டீ இது? கதையை முழுசா முடிக்காமலேயே தூங்கிட்டாவோ? ஏட்டி மறுபடியும் கூப்பிட்டு பாருட்டி எந்திரிப்பாவோ. பத்து எந்திரி. எம்மாடி அடியே பத்து, இப்படி மூஞ்சிலேயே குத்து விட்டுட்டியே. ஏட்டி கதையும் வேணாம் ஒன்றும் வேண்டாம், வாட்டி நம்ம போய் தூங்குவோம். மூக்கிலேயே குத்தி புட்டாடி. ஏட்டி இன்னொரு வாட்டி எழுப்பி பாருட்டி. போட்டி வேலையை பார்த்துக்கிட்டு அவன் மூக்கில் பஞ்சு வாய் நொந்து போய் கிடக்கா. உனக்கு கதை கேட்குதோ? ஆத்தாடி நான் என்ன செஞ்ச, செவனேன்னு தூங்கிக்கிட்டு இருந்தவள மூஞ்சில தண்ணியை ஊற்றி எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி மூஞ்சிலேயே குத்திட்டு போறாளே. நாம ஒரு வாட்டி எழுப்பி பார்ப்போமா? ஆத்தாடி வேணாம், எனக்கு அந்த தைரியம்லாம் இல்லைப்பா. ஏற்கனவே என் மூக்கில் அவள் குத்திட்டு போயிட்டா, பின்ன இந்த பத்து வேற நம்மளை குத்துச்சுன்னா தாங்காதுப்பா நம்ம பாடி. பொறுமையாக நாளைக்கே கதையை கேட்டுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கதையை முழுசாக நாளைக்கே கேட்டுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய். ஆத்தாடி என்ன இது, தூக்கத்துல இருந்து இப்படி பெணாத்திக்கிட்டு இருக்கு. ஜியோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். எம்மாடி இப்படியே போனா இந்த பாட்டி நம்மளை தூக்கத்தை எழுந்து வந்து கடிச்சாலும் கடிச்சிரும், நம்ம ஓடிடுவோம்.